பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இங்க ஒரு காரியத்தை பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி, அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் அப்படிங்கிறார். பவுல் எழுதுகிற நிருபங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாவது. அப்போ பவுல் என்னத்தை சொல்ல வராரு அப்படின்னா, என் மேலே ஒரு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்பு இப்படியெல்லாம் நிறைவேறிட்டு வருங்கிறத அது சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவரை பின்னோக்கி தள்ளக்கூடிய நிறைய காரியங்கள் நடந்துக்கிட்டே வருது. ஆனால் அதையெல்லாம் அவர் சொல்கிறாரு, அதையெல்லாம் நான் தள்ளி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி அப்படின்பாரு. அப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அப்படின்னா, தேவன் என்னை எதற்காக அழைத்தாரோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் முன்குறித்தாரோ அதை நான் அடையும்படி, பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, நாம் எல்லாருமே யார் அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். இப்போ அதிலிருந்து எனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. எப்படி எல்லாரையும் கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து அழைச்சு கொண்டு வந்தார். ஆனால் அழைக்கப்பட்ட அந்த மோசேக்கு ஆரோனுக்கு இன்னும் சில ஒரு அழைப்புகள் வச்சிருந்தார், அது ஊழியம். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவங்கள சில பேரை அப்போஸ்தலருக்கு சில மெய்ப்பொருளாக அழைச்சிருக்கிறார், அது ஒரு பகுதி. ஆனால் எல்லாரும் பொதுவான அழைப்பு என்ன அப்படின்னா, தேவன் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்க அந்த நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் நாம் சிறப்பாய் செழிப்பாய் வாழ்ந்து அவருடைய எல்லா நிலையிலும் இந்த உயர்வும் மேன்மையும் கர்த்தரால் வந்தது அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கத்தக்க வகையில் கர்த்தர் செய்கிறாரு, வாழணும்னு விரும்புகிறார். இப்போ அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு என்ன அப்படின்னா, இந்த பூமியில் கர்த்தர் எதற்காக நம்மளை உண்டாக்கினாரோ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளக்கூடிய அந்த இடத்துல நாம் எல்லாம் வரணும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இப்போ அந்த காரியங்கள் நிறைவேறுகிற வரை பவுல் சொல்றார், அதை அடையும் வரை நான் ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறதுனால, அழைத்த ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ, அல்ல நாம் எந்த நிலையை அடையணுமோ, எந்த உயர்வை அடையணுமோ அதை அடைகிற வரை நாம் அந்த பூமியில் என்ன செய்ய போகிறோம்ல, நமக்கு ஒரு ஆபத்தும் ஒரு தீங்கும் வரவே வரா பாரு. அப்ப ஏன் அப்படின்னா, நம்ம மேல கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறார். இப்ப காலத்துக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே சம்பவிக்காது, அவரை தாண்டி நமக்கு ஒரு தீங்கு வராது. அப்ப ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய அறியாமையினால நடக்கிறத ஒழிய, நாம கர்த்தர் அதை நாம் அறிஞ்சிருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல உண்டான எந்த ஆபத்தும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அவர் உங்களை நம்மை அவருடைய கையில் வச்சிருக்கார். சொல்ல பாருங்க, பிதா உங்களை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார், என் கரத்தில் ஒத்தனை செய்ய முடியாது, பறிக்க முடியாது அப்படிங்கிறார். அப்ப அழைத்த ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பு நிறைவேறுகிற சொல்ல பாருங்க, யாக்கோபு அவங்க வந்து பிரயாணம் போகும் பொழுது ஒரு இடத்துல பொழுது போயிருது, உடனே படுக்கிறார். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா 28 வாசிங்க, ஆதியாகமம் 28:10 வாசிங்களேன். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். சரி, அப்படி சொல்லிட்டு 13-14 ஆண்டவர் உன் வாழ்க்கை என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம நினைக்கிறோம் அப்படி நமக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, சொல்லப்பட்ட இந்த எல்லா வாக்கு தத்துவமே இயேசு கிறிஸ்து ஏற்று நமக்கு கூறியது. இதை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்கும், அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு அந்த நாட்களில் வேதம் கிடையாது, அந்த நாளுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால அவனுக்கு வாயை திறந்து அவர் சொன்னார். இப்ப நமக்கு எழுதப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையிலும் யாருக்குரியது நீங்க புரிஞ்சுக்கிறேனே. ஒரு நாள் நான் ஒரு செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
அவர் சொல்றாரு, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஏதாவது பேசினாரா, அதான் உங்களுக்குரியது அப்படிங்கிற. யோ அப்படின்னா தான் சொன்ன, பேசினேன் உங்களுக்குன்னு சொன்ன வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆம் அப்படி சொல்லிருக்கலாமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம், எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க, இருக்கிறது. அப்ப உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் பேசுறது அப்படின்னா நீ ஏமாந்துருவீங்க. பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், பிசாசு குற்றப்படுத்துதோ குற்றப்படுத்தலையோ அவன் பாட்டில் சும்மா இருப்பான், ஆனால் நம்மளும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. நீ நல்லா ஒழுங்கா இருக்கிறியா, நீ ஆயத்தமா இருக்கிறியா, நீ சரியா இருக்கிறியா, அப்படி இதெல்லாம் யாருடைய வேலை அப்படின்னா அந்த வேலை, அதை இவங்க தவறாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரா. அவங்க உனக்குள்ள பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறாருன்பா. ஓய், அவர் எனக்குள்ள பாவத்தை கண்டிச்சு உணர்த்த வேண்டியதில்லை, பிள்ளைங்கிற அறிவு வந்தாலும் எனக்கு போதேன். பிள்ளையா இருக்கிறேன்னா பிள்ளையா நடக்க ஆரம்பிச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை அறிகிற அறிவு ஒரு நாள் இல்லை, அதை அறிஞ்சுக்கிட்டேன், அதுல இருந்து வெளியே வந்துட்டேன், அவர் என்னை மீட்டு எடுத்துட்டாரு. இப்ப நான் அவருடைய பிள்ளை ஆகிட்டேன். பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என் பாவத்தை எனக்கு உணர்த்துறதுக்கு அவர் வேலையில. அவர் எதை உணர்த்துவார் அப்படின்னா, பிள்ளைங்கிற அந்த எண்ணத்தை, அந்த உணர்வை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த உணர்வு எனக்குள்ள வரும் பொழுது நான் பிள்ளைங்கிற அந்த தகுதியில நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படி நிறைய நேரத்தில் குற்றப்படுத்தி இருப்பாங்க. இதனால என்ன செய்ய, மக்கள் அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. நம்மளால் தவறு செய்யாமல் இருக்க முடியாது, சமயத்தில் செய்வோம். அப்படி செய்கிற பொழுது கத்தனை செய்வார், நம்மளை சரியாக நம்மளை உணர்த்தி வித்து நம்மளை உற்சாகப்படுத்தி எந்திரா அப்படி அடைய வேண்டிய தூரத்தை நம்ம காண்பித்து, ஓ கர்த்தர் நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தில் அதை அறிஞ்சிருப்போம். அப்படியே எந்திரிச்சு நம்ம வாட்டில் போயிட்டே இருப்போம். ஏதாவது பிரச்சனைகள் வரும், தட்டி விட்டுட்டு தெய்வம் நம்மளை என்ன செய்வார், முன்னாடி கொண்டு போயிட்டே இருப்போம், நம்ம நல்லா வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் யாருக்குரியது? நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தூரத்தின் வரவழைக்கிற யாவருக்கும் உரியது அப்படின்ட்டார். அப்ப இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கா அப்படி மட்டும் தேடிக்கிட்டு கூடாது, எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தையும். அப்ப யாக்கோபு என்ன சொல்ல வராரு? இப்ப கடைசி சந்தோஷத்தை வாசிங்க, 15 வசனத்தை. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. சொல்லு, கர்த்தர் என்னோடு கூட இருந்து. கர்த்தர் என்னோடு 15 போடுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருந்து. கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம். நான் போகிற இடத்தில், எல்லாரும் சொல்லுங்க, நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து என் பட்டணத்துல என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அது எங்கே போட்டிருக்க கூடாது, என்ன அது எங்கே போட்டிருக்க அப்படின்னா நீங்க மாற்றி சொல்லுங்க. திரும்பி வர போனாலும் எங்கேயா திரும்பி போயிடாதீங்க. சொல்லுங்க, எப்படி சொல்ல, பட்டணத்தில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். சொல்லுங்க, பட்டணத்தில் என்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை. அப்ப எந்த காரியம் வாழ்க்கையில் நடக்குது பாருங்களேன். இப்ப போகிற இடம் எல்லாமே எதிர்மறையா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னதுக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில நடக்கிறது சம்பந்தமே இல்லை. 20 வருடம், 2க்கு 14 வருடம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே எதிரும் புதிரமா இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை அருமையா பாதுகாத்து நடத்தி, அவனை எந்த தீங்கு அவனை அணுகாதபடி, எதுவும் அவனை மேற்கொள்ள முடியாதபடி அப்படியே அவனை பாதுகாத்து கொண்டு வந்து இப்போ அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த நாள் வரும் பொழுது ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. அடுத்த 6 வருஷத்துல பெரிய பணக்காரனாக மாறுகிறான். அவ கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு, அது சொல்ற வரைக்கும் அவர் என்ன செய்யல, அவனை கைவிட, மாமன் கையில் விடலை, 2 டிக்கெட்டு கையில் விடலை, வேற எவன் கையில் விடலை, விடாமல் கத்தனை செய்கிற பாதுகாத்து அவனை கொண்டு வந்து எப்படி போனானோ திரும்பி வரும்போல சொல்கிறான், நான் கோலும் தடியுமா போனேன், 2 பரிவாரங்களுடையவனாய் திரும்ப வர்றேன் அப்படிங்கிற. அப்போ கத்த தான் சொல்லியிருந்தபடியே அவன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அப்படி எப்படி அவன் அதை நம்பினான். அவன் சொன்னான், நீ இப்படி ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் அப்படின்னா அதை விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு பொருத்தனை பண்ணா காரியம் நடக்குது. அவன் செய்த ஒரே நம்பிக்கை அவ்வளோதான். இப்போ ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கிறாரு, அழைச்சா நம்பி வந்துட்டான். நம்பி வந்தா 14ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆகாருடைய காரியங்கள் நடக்குது. இப்போ அதுக்கு இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு அடுத்த ஆண்டவர் சந்திக்கிற இடையில 13 வருஷம், 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறான். அதுக்கப்புறம் 98 99 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசவே இல்லை. இப்போ 17ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாம் அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுறார். இப்போ இடையில ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த விதமான
அவன் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை, ஆண்டவனுக்கு தரிசனமாக பேசலை. ஆனால் ஆபிரகாம் நம்பிக்கை இழக்கலை. அழைத்த தெய்வம் நிச்சயமா என்ன செய்தாரு? என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னார்ல. அந்த வார்த்தையை நம்பி அந்த சூழ்நிலையில் அவன் பாடல சமாதானமா இருந்தான். கர்த்தரை மேல விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் பெருகிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, வாக்கு பண்ணது அவர் தானே, இவர் இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? வார்த்தை நிறைவேறும்படி அவர் இறங்கி வந்து ஆபிரகாம் அப்படின்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எல்லாரையும் அழைச்சிருங்க. எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க அதிக சொல்லணும் இந்த வார்த்தையெல்லாம். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் நீங்க யாருங்கிறத நீங்க முதல்ல சொல்லணும். நீங்க சொல்லும் பொழுதுதான் அது உங்க காது வழியா உங்க உள்ளத்துல போகாது. நீங்க உட்காந்து வேற ஏதாவது கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நீங்க யார்? உங்களுடைய தகுதி என்ன? நான் அழைக்கப்பட்ட எதுக்காக? அனைத்து நன்மைகளுக்கும் நம்மளை கத்திருந்திருக்காரு, உரிமையாளர்கள் நம்ம ஆக்கி இருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அழைப்பு நிறைவேறாதபடி ஒரு நாள் நம்மளுக்கு என்ன மரணம் சம்பவிக்காது. நல்லா கவனி. நான் அந்த வேதத்தில் ஆதியாகமத்தில் இந்த வாசிக்கும் பொழுது, இந்த யாத்திராமத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஆரோனுக்கு ஒரு ஆசாரிய வஸ்திரம் தரிப்பிக்கிறார். உடுத்து அவனுக்கு எப்படி தயார் பண்ண அப்படிங்கிறார். அந்த ஆசாரிய வஸ்திரத்தை அவன் உடுத்தி இப்படிலாம் வேலை செய்யணும் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த வஸ்திரம் உடுத்து வைக்கிறான். இப்போ ஒரு காலகட்டங்கள் வருது. அப்படி வரும்பொழுது ஒரு இடத்துல இந்த மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வந்து 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறானுங்க? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம பேசுறது போல அடிச்சுட்டாங்க. அடித்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்து வாங்களேன். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 24 வசனம். ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் பாருங்களேன், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தை நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் கூட்டிக் கொண்டு ஓரின மலையில ஏற பண்ணி ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரத்தை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையர் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். எல்லாரும் பார்க்க மோசே, ஆரோன், எலியாசார் 3 பேர் எங்கே போறாங்க? மலை மேல போறாங்க. அப்படி போகும் பொழுது ஆண்டவர் சொல்ற மோசேட்டு சொல்லிட்டாரு, நீ வஸ்திரத்தை எடுத்து எலியாசாருக்கு போடு அப்படின்ட்டார். அங்கேயே அவன் மறிக்க போறான் அப்படின்ட்டு. சரி, அப்படி போகும்போது அங்கே பாரு சொல்றா பாருங்க, அங்கே ஆரோன் உடுத்தி இருந்த வஸ்திரங்களை மோசே கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலெயாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். உடுத்தினான், அப்புறமா கொண்டு வரல. அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். அப்ப அவன் மேல இருக்கிற அந்த அழைப்பு, அவனுடைய அவிசுவாசம் இல்லாத சூழ்நிலையில கர்த்தரை கனம் பண்ணாமல் போனதுனால அந்த இடத்துல ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிறார். இவ்வளவுதான் அவன் ஓட்டம். இப்ப அந்த ஓட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மறிக்க போற. ஆனா மறிக்கிற முன்னாடி ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, அவன் மேல இருக்கிற அந்த வஸ்திரத்தை கலட்டி எலியாசாருக்கு கொடுத்த உடனே சொல்லுது, அப்பொழுது ஆரோன் மலை உச்சியிலே மரித்தான் அப்படிங்கிற. இப்ப நீங்கள் நான் யார்? நல்லக்கவனி. இப்ப நான் ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என் மேல உங்க மேல ஒரு அழுக்கு வஸ்திரம் இருந்துச்சு. அது என்ன? பாவம். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பாவம் தன்னுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அது உங்களை ஆண்டுகிட்டே இருக்கும். அது நீங்க பாரு, நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தாயா இருந்தா திடீர்னு படுத்தா எந்திரிக்கல அப்படின்பானுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் மேல இருக்கிற அந்த வஸ்திரம் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாவம் மரணத்துக்கு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் என்னைக்கு உங்களை தன்னுடைய இரத்தினால் மீட்டு கொண்டு உங்களை அழைத்தாரோ, உங்க மேல ஒண்ணு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீ வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய நம்முடைய பாவங்களை கழுவி. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். இப்ப நீங்கள் நான் யார் அப்படின்னா சொல்லுது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. இப்ப தேவன் நம் எல்லார் மேலும் அன்பாக, சொல்லுங்க தேவன், எல்லாரும் சொல்லுங்க தேவன்
என்னிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். எல்லாம் நிமிர்ந்து பார்த்து சொல்லுங்க எல்லாரும். தேவன் என்னிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு என்ன, பிரதிபலன் என்ன அப்படின்னா, தம்முடைய இரத்தத்தினாலே, எப்படி சொல்றா பாருங்க, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களாக நம்மை கழுவி பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கிறார். இப்ப அவர் நம் மீது கொண்ட அன்பினால தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி, அந்த இரத்தத்துக்கு விலை யாருமே நிர்ணயிக்க முடியாது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் விலை நிர்ணயிக்கலாம், ஆனா விலையேறப்பட்ட ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரத்தம். ரெண்டாவது நீங்களும் நானும் தான். இந்த உலகத்துல விலையேறப்பட்ட எது? நம்முடைய ஆத்துமா, நாம தான். எல்லாவற்றுக்கு மேல கடவுள் நம்மளை தம்முடைய சாயலா உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நாம் விலையேறப்பட்டவர்கள். ஏன்னா விலையேறப்பட்ட நமக்கு தான் கர்த்தர் விலையேறப்பட்ட நம்ம விலையேறப்பட்ட அல்ல. 10ஓடு 11 ஏதோ மிருகத்தை போல அப்படின்னு நினைச்சு வச்சுங்க, நமக்கு ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப தேவன் அவருடைய நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள், விலையேறப்பட்டவர்கள். அப்ப விலையேறப்பட்ட நம்மை மீட்பதற்காக ஒரு பெரிய விளக்கரையும் கொடுக்கிறார். என்ன? அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கிறார். இதெல்லாம் அவருடைய அன்பினுடைய பிரதிபலிப்பு. நீங்க அன்பா இருந்தா என்னங்க பண்ணீங்க? திருநெல்வேலி போயிட்டா சாந்தி அல்வா வாங்கிட்டு வரீங்க, இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு வரீங்க. அவங்க வீட்டில் இப்போ குழப்பமாகி போச்சு. நம்மளை தெரிஞ்சு அவ்வளோதான், ஏதாவது பொண்ணு எதாவது வாங்கிட்டு வருவோம். ஆனால் இவர் நம்ம மீது கொண்ட அன்புடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டது மாத்திரமல்ல, தமது பிதாவாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அப்ப நம்மேல கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகம், அழைப்பு என்ன அப்படின்னா, நம்மளை கர்த்தர் ராஜாக்களாக ஆளுகிறவர்களாக. ஒரு ராஜா எப்படியெல்லாம் ஆள முடியுமோ அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆளுகிறவர்களாக அவரவர்கள் எல்லாருமே, மீட்கப்பட்ட எல்லாருமே அவருக்கு முன்பாக யாராத்தான் இருக்கிறோம். அவர் நம்மளை அப்படித்தான் பார்க்கிறார். என் பிள்ளைகள் ஆளணும் பார்க்கிறாரு. நாம் என்ன செய்யறது? இதையெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு மனுஷனை தேடி போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்மளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கசப்பாயிருச்சு. ஏன் பாருங்க, அண்ணன் இசைக்கு என்ன சொல்றேன், நேற்று ஒரு சின்ன செய்தி கேட்டேன். உங்க வாழ்க்கையில நான் களைச்சிட்டேன் நீங்க சொல்லவே கூடாது அப்படிங்கிறார். ஏன்? நம்ம வாழ்க்கையில களைப்புங்கிறதுக்கு வேலையே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தான் அது. அவன் சொல்றான், எல்லாத்தையும் நானா பெற்றேன் போயா அப்படிங்கிறான். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது, அது வருத்தமான பாரம். ஆனா இங்கே சொல்றாரு, என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும். அவ கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வருத்தோடு வாழ்றதுக்கு அழைக்கப்படலை, இளைப்பாறுதலோடு கூட மன திருப்தியோடு கூட வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த மாபெரும் கிருபையை எப்படி சொல்ல பாருங்களேன், அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இப்ப தண்ணீரின் வாசனையினால் எப்படி மரம் துளிர்க்குதோ அதே போல் நமக்குள்ள இருக்க ஜீவன் நம்ம நிச்சயம் என்ன செய்ய துளிர்க்க பண்ணும். அப்ப கர்த்தர் நம்மளை யாரை வச்சிருக்காருன்னா, அவருக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்கள். அப்படின்னா ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆவிக்குரிய இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் கலெக்டர் இந்த மாவட்டத்துக்குள்ள ரூல் பண்ணலாம், மதுரை மாவட்டத்தில் வேலை செய்ய முடியாது. அதே போல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ள ரூல் பண்ணலாம், அதை தாண்டி போக முடியாது. அதே போல் நிறைய கொக்கியை போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கு. ஆனா நாம் எல்லாருமே தூத்துக்குடியில் இருந்தாலும் அந்த பூமியை ஆள்றது யார் தான்? நாம தான். நாம ஜெபிக்கிற ஜெபம், நாம் பேசுகிற வார்த்தை, இதுதான் இந்த பூமி என்ன செஞ்சு ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்ப நாம இன்று ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவிக்குரிய உலகத்தை, பேய் பிசாசு அந்த காலத்தை கிரியைகள் அதையெல்லாம் அந்த பூமியை விட்டு அகற்றி அதுக்கு மேல ஆளுகை சேர்த்தது யாரு? ஆசாரியர்கள் இருக்கிற நம்ம தான். அப்ப பூமியில மாமிச பிரகாரம் நம்மளை ஆள முடியும், ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுக்கு முன்பாக நின்று அவருக்கு ஆராதனை செய்யவும் இந்த உலகத்தை, ஆவிக்குரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாபெரும் சக்தி, கிருபையை, அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அப்ப அவன் மேல போட்டிருக்கிற அந்த வஸ்திரம் எடுக்கிற வரைக்கும் மரணம் அவனுக்கு வரல. எடுத்த உடனே அவன் வேற சொல்லுது, அவன் அங்கே அப்பொழுது அவன் மரித்து அப்படிங்கிறான். அப்ப உங்க மேல என் மேலே கர்த்தர் ஒரு சால்வை போட்டு என்ன அப்படின்னா சொல்றாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை அவனுக்கு தரிப்பித்தேன் அப்படிங்கிறார். எஸ்ஐ 61 தானே கடைசி முதல் வசனம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி, என்னைக்கு நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருக்காரு. அதுக்கு மேல என்ன போட்டிருக்காரா? நீதி என்னும் சால்வை அப்படிங்கிறார். இப்ப நீங்க அது இப்ப ஏன் என்ன சம்பவம் அப்படின்னா,
என் மேலே கர்த்தர் தம்முடைய நீதியை வச்சிருக்கிறாருங்கிற அறிவு புரிந்துவிட இல்லை. இப்போ அது இல்லாதனால இந்த நீதி என்ன செய்ய மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யலை. அதனால தான் வியாதியோடு பலவீனத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய நீதியை நீங்கள் விசுவாசிக்கணும். என் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சுருக்கேன், என் மேலே ஒரு அழைப்பு வச்சுருக்கேன், என் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு. அது நிறைவேறணும். அது ஒரு நாளும் அது மாறவே மாறாது. அவரும் மாற்ற போகிறது கிடையவே கிடையாது. இல்லைப்பா நீ சரியில்லை அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அவர் நமக்கு நம்மளை எதுக்கு அழைத்தாரோ அது நிறைவேற்றுகிற வரை நம்மளை விடவே மாட்டார். நாம் தான் அறியாமல் உணராமல் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் எதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. பரலோகம் போகிறதில்லை. இந்த பூமியில் அவர் எதற்காக நம்மளை அழைத்தாரோ, என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அடையும்படி நாமளும் என்ன செய்யணும், ஆசையாய் ஒவ்வொரு நாள் எழும்பி கடவுளுடைய காரியத்தை அறிந்து விசுவாசித்து முன்னேறி போயிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக பெரிய மாற்றத்தை, அறுவடையை, செழிப்பை நாம் பார்ப்போம். அப்போ அழைத்த தேவன் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இப்போ நம்ம மேலே தம்முடைய நீதியை வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அவருடைய சுதந்திரவாளிங்கிறத கொடுத்துருக்கார். நம்மளை அவன் பார்க்குறான். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். அவருடைய தரத்தில் ஐஸ்வர்யம் நமக்காக அவர் சிலுவையில் தருத்துறாய் நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கியிருக்கிறார். இதெல்லாம் அவர் கொடுத்த நீதி. இப்போ நாம் நினைக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதியும் தேவைகளை இப்படி போயிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் எனக்கு இந்த நீதியை கொடுத்துருக்கனால நான் ஐஸ்வர்யமாக தான் இருப்பேன், நான் சுகமாக தான் இருப்பேன், நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் தான் இருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் அறிந்து விசுவாசித்து எதை விசுவாசி அதை பேசணும், அவ்வளோதான். பாரு, நீதி உண்டாக இருத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்போ நீ ஐஸ்வர்யன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உழைக்கிற மாத்திரமல்ல, உழைக்கிற முன்னாடி வாயை திறந்து நீங்கள் பேசணும். பேசும்பொழுது அது வாழ்க்கை என்ன செய்யும், வேலை செய்யும். இப்போ நீ அதை சொல்லாமல் வேலை செய்யும் பொழுதே நீ கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கும். இப்போ நீ அடுத்து போட்டு கடலுக்கு நாளைக்கு போகும்போது எல்லாருடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் வரணும்னு விரும்புகிறீங்க, விரும்புகிறத பேசுங்க. விரும்புகிறத விட்டுட்டு வேதம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே. இப்போ நம்மளுடைய ஏழ்மை மாறணும், இப்போ இந்த பிசிகாருடைய தரித்திரம் மாறணும், நம்ம வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வசனத்தை பேசுங்க. நீங்கள் விரும்புகிறீங்கல்ல, விரும்புகிறத வாயத்தனை சொல்லுங்கள். சொல்லும்போது என்ன செய்ய, அது நடக்கும். அதை விட்டு எதா வந்திருக்கா என்ன ஒன்றும் இல்லையா இப்படி கேட்டு அந்த பேசிங்கன்னா அப்படி தான் இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், மாற்றுங்க, பேச்சை மாற்றுங்க. எதை விரும்புகிறீங்க, நல்ல மீன் வரணும்னு விரும்புகிறீங்கல்ல, அப்போ சொல்லுங்கள். சமுத்திரத்தின் செல்வம் எப்படி சொல்கிறாரு, கடற்கரை திரள் செல்வம் என்னவசமாய் திரும்ப ஜாதிகள் சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் எனக்கார சமுத்திரத்து மேலே ஆளும் சொல்லுங்க. சொல்லி இந்த சீசனை ஆரம்பித்து பாருங்களேன். அதை விட்டுட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் அப்படிக்கான நம்மளை வாழ வைக்கலை. ராமலும் பிரயாசப்படுறான். அவன் சொல்கிறான், வார்த்தையை சொல்லிட்டு போய் வேலை செய்யுங்களேன், வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்களேன், அது நடந்துக்கிட்டே இருக்கும். வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, வெறுமையாய் திரும்பாது அப்படின்ட்டாரு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பேச மாட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ நாம் செய்ய வேண்டிய என்ன, ஐஸ்வர்யத்தை பேசுங்க, செழிப்பை பேசுங்க, சுகத்தை நீடிய வாழ்வை பேசுங்க. அப்படி பேசும்போது அது உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்ய நடக்கும். அதெல்லாம் கர்த்தர் நம்ம மேலே போட்டிருக்கு நீதியான வார்த்தைங்க. அந்த நீதியின் சால்வை உங்கள் மேலே கிடக்கு. அப்போ மரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம் கிடையாது. ஏற்கனவே மரணம் பாவங்க நமக்குள்ள வேலை செஞ்சுக்கிடுச்சு. அந்த வஸ்திரத்தை எடுத்து நம்ம மேலே இருந்து அழுக்கு வஸ்திரத்தை களைந்து விட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை நமக்கு உடுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்ம மேலே அந்த நீதியை விசுவாசித்து அதை நம்ம அறிக்கையிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து இந்த பூமியில் நம்ம வாழணும். அப்போ கடவுள் நம்ம அழைச்சிருக்கிறது அந்த அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு என்ன செய்ய போறல, விலக போகிறது கிடையவே கிடையாது. நிச்சயமாக செய்து முடிப்பா. இப்போ நாம் அதை அறியாதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் உலக மனுஷனுக்கு நடந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினார். ஏண்டா நல்ல போராட்டம் 40 வயசில் முடிச்சுட்டு போகிறேன் எப்படி சொல்கிறாரு. ஆபிரகாம் முகத்தை அழைச்சி சொல்கிறாரு, நீ நல்ல விருதாப்பிய வயதில் போவப்பா போ அப்படின்ட்டு. அப்போ கடவுள் அந்த சொன்ன அந்த நாள் வரைக்கும் அவன் இருந்தான். ஆரோனுக்கு மேலே அந்த வஸ்திரம் கழற்றப்பட வரைக்கும் அவனுக்கு சாவு வரல. வஸ்திரத்தை எடுத்து அப்பொழுது ஆரோன் மரித்து அப்படிங்கிறார். அப்போ உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் அந்த வஸ்திரத்தை உடுத்திருக்கிறார். எப்படி சொல்ல 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வாசிங்களேன்.
ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. நம்மளை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரா? பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். 9வது வசனத்தை வாசிங்க. அந்த நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை காரியம் இதெல்லாம் அவருடைய நீதிங்க. என்ன சொல்றா பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சொல்லுங்க. நானும், எல்லாரும் சொல்லுங்க, நானும் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட. எதுக்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர். வேதம் நம்மளை எப்படி பார்க்குது? பரிசுத்த சந்ததி. சொல்லுங்க, நம்மளை யாரு? எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த சந்ததி, தூய மக்களினத்தார். அடுத்து அவரது உரிமை சொத்தான மக்கள். நம்ம எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, உங்கள் அந்த ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரி ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவர் சொந்தமான ஜனங்கள். நான் வாசிக்கணும் பாருங்க. தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அப்படின்னு என்ன செயல்களா? மேன்மை மிக்க செயல்கள். அப்படின்னா மேன்மையான வாழ்வை அவர் நமக்கு தரப்போகிற அந்த செயலை அறிவிக்கும்படி அப்படிங்கிறார். அப்போ எதைத்தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட மேன்மையான வாழ்வு, இதைத்தான் நீ கேட்கணும். அதை விட்டு அப்படி இரு, இப்படி இரு, அப்படி சொல்லி இப்படி சொல்லு, இதை செய்யாத, அதை பண்ணாத, நீ அப்படி இல்லாட்டினா அப்படி ஆக மாட்டேன், இப்படி நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி காரியங்களை கேட்டீங்க, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒரு நாளும் பாருங்க, நியாயப்பிரமாணங்கிறது மனுஷனுக்குள்ள மரணத்தை தான் கொண்டு வரும், அவனை குற்றவாளியே தான் வைக்கும். அதே பிரசங்கத்தை இன்னைக்கு நமக்கு அது மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரியும். ஆனால் நீங்கள் எதை கேட்கணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு அதை நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு நமக்கு எப்படிப்பட்ட வச்சிருக்காங்க? மேன்மையான வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அப்போ அந்த மேன்மையை அறிவிக்கிறதா நம்மளுடைய வேலை. இப்போ நீங்கள் மேன்மை அடையணும், அந்த மேன்மையை மக்களுக்கு சொல்லணும். அப்போ தான் பார்ப்போம். நம்மளே 5க்கு வந்து கடன் வாங்கிக்கிட்டு 5 போய் நின்றோம்னா எப்படி கேட்பாங்க? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சுகமாக வாழணும், நீங்கள் மேன்மை அடையணும். இதெல்லாம் அவருக்கு நம்ம கூட இதில் இதுக்கு நீங்கள் எதாவது விளக்கறையும் கொடுத்தீங்களா? இப்போ நம்மளை சொல்கிற அந்த இதில் அந்த காலத்தின் ஆச்சரியமான ஒளியினுடைய வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவர் சொந்தமான ஜனங்கள். இப்போ இது அவர் மேலே போட்டிருக்க நீதி. இப்போ அவர் நம்ம மேலே இந்த நீதியை போட்டிருக்கிறதுனால நமக்குள்ள என்ன வேலை செய்யாது? பாவம், மரணம் வேலை செய்ய முடியாது. இப்போ ஏன் அதையும் தாண்டி வியாதி வருது அப்படின்னா, இந்த நீதியை நான் ஏற்றுக்கொள்ளலை, இந்த நீதியை நான் வாயை திறந்து பேசலை. அதை ஏற்றுக்கொண்டு தானே பேசுவேன். ஆமாம் இந்த வசனம் தெரியும், அதை தெரியும், ஆனால் பேச மாட்டோம். பேசாதனால உள்ளே போகலை, அது உள்ளே போகாதனால அது வேலை செய்யலை. அதனால வாழ்க்கையில் இழப்புகள், நஷ்டங்கள் நம்ம சந்திக்கிறோம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இதெல்லாம் நீங்கள் பேசணும். நல்ல ஜீவனை பேசுங்க, சுகத்தை பேசுங்க. பேசி கடவுள் நம்ம கொடுத்துருக்க நீதியை நீங்கள் பேசி 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 அதை நீங்கள் சோர்ந்தறீங்க. எப்படி நீங்கள் வலையை வீசி மீன்களை இழுத்து கொண்டு வருகிறீர்களோ அதே போல் வார்த்தையை பேசுகிற பொழுதுதான் அது ரட்சிப்பு உண்டாகும். என்ன பேசுகிறோமோ அது உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். சுகவீனத்தை அகற்றி சுகமாக அவங்கள வாழ வைக்கும். பலவீனத்தை நீக்கி நீங்கள் சின்ன வயசுலேயே அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கால் வலி கை வலிக்குன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன மருந்து போடுற கேட்கக்கூடாது. மருந்து மாத்திரை கேட்குறீங்களா? போய் விசாரிக்கிறீங்களா? இதுக்கு என்ன மருந்து போடலாம், அதுக்கு என்ன மருந்து போடலாம்? எதை கேட்கணுமோ அதை கேளுங்க. என்ன உங்கள் முடிவு கருப்பாக இருக்கே, என்ன செய்றீங்க? என்ன சொல்லுவாங்க? நான்
சரி, அப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை கேட்க இதை அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படி கேட்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டிட்டு கர்த்தருடைய நீதியான வார்த்தையை கர்த்தர் அந்த நமக்கு அந்த நீதியை கொடுத்துருக்கிறார். அந்த நீதியை நீங்கள் விசுவாசிங்க, அந்த நீதியை நீங்கள் பேசுங்க. அது பேசும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்ய விளைய ஆரம்பிக்கும். அப்போ கடவுள் நமக்கு வச்சிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா சிறப்பான செழிப்பான வாழ்க்கை வச்சிருக்க. நம்மளை அந்த வாழ்வுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். அழைத்த அந்த அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு நாளும் நம்மளும் சொல்லுவா, நானும் ஆண்டவர் தேடித்தான் போன ஒன்றும் நடக்கலை அப்படின்பா. அன்னைக்கு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு முடிவுரை எழுதுகிற வண்டி தான் முடிச்சுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என்ன வேணாலும் சேட்டை பண்ணு, தப்பு பண்ணுங்க, ஓகே. ஆனால் என்றைக்கு அவிசுவாசமான வார்த்தை பேசிட்டீங்களோ அன்றைக்கு அதை முடிச்சு. ஒரு நாளும் அப்படி நீங்கள் பேசவே கூடாது. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக மட்டும் நினைச்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். நம்மளை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றி நிச்சயம் முடிப்பார். ஒரு நாள் வரும் பொழுது அவர் சித்தம் நிறைவேறி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள வஸ்திரத்தை எடுத்து நம்ம பிள்ளை அது சொல்ல பாருங்க, உன் மேல் உள்ள ஆவியையும் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து சந்ததியும் வாயிலிருந்து சந்ததியினுடைய சந்ததியும். அப்போ அன்றைக்கு என் ஓட்டம் முடியும், என் ஓட்டத்தை தூக்கி என் பிள்ளைகிட்ட கொடுப்பாரு, உங்கள் ஓட்டத்தை தூக்கி உங்கள் பிள்ளைகிட்ட கொடுப்பாரு. அன்றைக்கி தான் அவர் தான் அந்த வேலையை செய்யணும். அதுக்கு நீங்களாம் செஞ்சிடக்கூடாது, நீங்களும் செய்ய முடியாது. ஆனால் என்ன அறியாமல் உட்காந்துட்டு அப்படியே பாட்டுப்பட்டுறக்கூடாது. அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த ஆசாரிய வஸ்திரம் நீதியின் சால்வை அதை நான் மேலே போட்டிருக்கேன். அது கர்த்தர் கலட்டி அந்த பொறுப்பை முடிக்கிற பொழுது அவரே கழட்டிடுவார், வாடா மாப்பிள்ள அப்படின்னு. அது வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சாவு வரவே வரா. நீங்கள் தைரியமாக சொல்ல, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன், எல்லா எளிமை நின்று ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயாங்கர பலபரபரபரபர சிவரபரபரபரபரபர. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. அவர் சிந்தின இரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது. என்னோடு மகளை தான் என்னோடு இருப்பார், ஒரு சேனைக்குள் பாய்வே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை அரணான பட்டணம் போல் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. சத்துருக்கள் பின்னிட்டு எல்லை எங்கிலும் சமாதானம் செய்த நன்மை சொல்லி என்னோடு இருப்பார். ஆமே, இயேசு என்னோடு இருப்பார், ஒரு மதிலை தாண்டுவே. நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லி, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கன்மலையே. எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கன்மலையே. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எனக்கு சொன்னதை செய்வார். என்னை கைவிடவே மாட்டார், எங்களை கைவிடவே மாட்டார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனுடைய மகிமையை அடையும்படி எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு மாறாதவர். உம்முடைய நீதியான வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதால் நன்மை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சமாதானம், செழிப்பு, சுகம் உண்டாகட்டும். உடைய நாம மகிமையடையட்டும். நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தராகிய இயேசு இரக்கம், கிருபை, பிதாவே, தேவனுடைய அன்பாக சமாதான சந்தோஷம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.